அரவன் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல எதை காட்டியிருக்கான் அப்படின்னா, ஆப்வியஸாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று கேப்டன்சி டாஸ்க்கு, அதுக்கப்புறமா இந்த பெஸ்ட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஜெயிலுக்கு அனுப்புறது. இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்கும். அதுதான் முதல் ப்ரோமோவில் காட்டியிருக்கான். ஆக்சுவலாக இந்த வாரம் முழுக்க இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக கண்டென்ட்டே இல்லை அப்படிங்கிறதுனால லைவ் பார்க்குற இன்ட்ரெஸ்டே நமக்கு இல்லை, பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நைட்லாம் இவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, அது எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ தான் நான் சில வீடியோஸு சில கிளிப் எல்லாமே பார்த்தேன். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும். ஏன்னா ஒரு கட்டத்தை தாண்டி அது போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால் நோட் பண்ண முடியுது. சரி, முதல்ல பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? வேர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் அதை காட்டியிருக்கான். இந்த டாஸ்க்கு சோப்பு மாப்பு இப்போ வரைக்கும் அந்த பேர் நமக்கு ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா அந்த அளவுக்கு தான் அந்த டாஸ்க் இருந்திருக்கு. 3 டீமை பிரித்தாங்க. ஒன்று குக்கிங் டீமு, அதுக்கு சாம்பார் ஸ்குவாடு. இன்னொன்றுக்கு க்ளீனிங் டீமு, அதுக்கு மாப் மாயாவிஸு. பாத்ரூம் க்ளீனிங் டீமுக்கு ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸு. இப்படி ஒரு 3 டீமை பிரித்து 3 டீம்லேயும் 5 பேர், ஒரு டீமுக்கு 6 பேர், இன்னொரு டீமுக்கு 5 பேர் போட்டு சமைக்கணும், கக்கூஸ் கழுவணும், வீட்டை பெருக்கணும், இதுக்குள்ளே நீங்கள் ஃபன் பண்ணி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ஏதோ கேம் கண்டக்ட் பண்ணுறானுங்க, இன்னொரு பக்கம் ஸ்கிட்டு பண்ணுறாங்க, ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க் சீசன் 6ல் அங்கேயே ஃப்ளாப் ஆன டாஸ்க். அப்படி ஃப்ளாப் ஆன டாஸ்க்கை கொண்டு இந்த சீசனில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? டிஆர்பி இவ்வளவு தூரம் கீழே படுத்திருக்கே, வாண்டடாக சேனல் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சில தகவல்கள் வருது. அதுவும் திவாகர் போனால் அடுத்த வாரம் எதுக்காக இப்படி ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறாங்க? இந்த வாரம் தானே அவங்க கவனமாக பண்ணணும், இந்த வாரம் தானே அவங்க பயங்கர ஃபயராக இந்த ஷோவை கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம கேட்ட கேள்விகளுக்கு நமக்கு கிடைச்ச பதில் என்ன அப்படின்னா, இந்த வருடமே விஜய் டிவியை விட்டு பிக் பாஸ் சீசன் 9ஓட முடிய போகுது, பிக் பாஸ் போக போகுது. அடுத்த வருடத்துல இருந்து பிக் பாஸ் சீசன் 10 கலர்ஸ் டிவி கையில் ஒப்படைக்க போகிறாங்க. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், நம்ம பேசின விஷயம்தான். ஆனால் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரில. இப்போ விஜய் டிவியும் சரி, ஜியோ ஹாட் ஸ்டார் சரி, எல்லாமே ரிலையன்ஸ் குரூப் கிட்ட போயிடுச்சு. ஹாட் ஸ்டாரும் விஜய் டிவியும் ரிலையன்ஸ் குரூப் வாங்கிட்டாங்க, அம்பானி வாங்கிட்டா. அப்படி அவருடைய ஓன் சேனல் தான் கலர்ஸ் டிவி. அவராக ஆரம்பித்த சேனல் கலர்ஸ் டிவி. ஸோ அவருக்கு சைட் பிஸ்னஸ் தான் இந்த விஜய் டிவி எல்லாமே. இப்போ அம்பானியுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி வெறும் சீரியலுக்காக மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரியான ஷோஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு கலர்ஸ் டிவியில் போடுற மாதிரியான ஒரு பிளான். ஃப்யூச்சரில் இப்போ பிக் பாஸ் அடுத்த சீசன்லேருந்து அங்கே போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வருங்காலங்களில் சூப்பர் சிங்கர், குக் வித் கோமாளி, இந்த மாதிரி நீயா நானா, இந்த மாதிரி எந்தெந்த ஷோஸ்லாம் விஜய் டிவியில் ஹைலைட்டாக போய்கிட்டு இருக்கோ அது அனைத்தும் கலர்ஸ் டிவிக்கு மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கும் டிஆர்பியை படுக்க வைக்கிறதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோதான், நம்மக்கிட்ட முடிஞ்சு போச்சு, அதனால் நம்ம எதுக்கு இதுக்கு பெருசாக எஃபர்ட் போட்டுட்டு. இப்போ விஜய் டிவியினுடைய ஹெட்டுனுடைய மைண்டில் இருக்கிறது ஒன்று தானா, எப்படியாச்சும் 100 நாள் இதை ஓட்டி விட்டு முடிச்சு விட்டுருணும், பெருசாக இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த சீசனுக்கு அதிகமான ஸ்பான்சர் வேறு கிடச்சிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தான் ஆச்சரியமாக இருக்குது. இது சொல்கிறாங்கப்பா, நமக்கு எந்த அளவுக்கு இது உண்மை அப்படிங்கிறது தெரில. நம்ம நண்பர்கள் சொன்ன தகவல் தான் இது. ஓகேவா? சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனாலேயே நமக்கு பார்க்குறதுக்கும் விருப்பம் இல்லை, ஆடியன்ஸுக்கும் பார்க்க விருப்பம் இல்லை, எதுவுமே விருப்பம் இல்லை. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ யார் இதில் பெஸ்ட்டாக கொண்டு வர போகிறா, யார் இதில் ஒஸ்ட்டாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, அங்கே தான் குரூப்பிசம் விளையாடும். வீட்டுக்குள்ளே குரூப்பிசம் இருக்குல்ல. இப்போ 11 பேர் சேர்ந்து ஒரு டீமை ஆப்போஸ் பண்ணி விளையாண்டாங்க, சாம்பார் ஸ்குவாட். நான் எப்பயும் சொல்கிறேன், தனிப்பட்ட நபர்களை பற்றி நம்ம பேசலை, ஒரு டீமாக தான் நம்ம பேசணும். இது சாண்ட்ராவுக்கான சப்போர்ட்டிங்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா, சாண்ட்ராவுக்கு அடுத்த ஒரு வீடியோ வரும், அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி.
இது நடக்குதா? இப்போது பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னும் போது ஆப்வியஸாக யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஒன்று விக்கல்ஸ் விக்ரம் வருவார், இல்லை கனி, இல்லை சபரி, இல்லைன்னா ரம்யா. ஆப்வியஸாக சாம்பார் ஸ்குவாட்ல இருந்து ஒருத்தரும் வரப்போகிறது கிடையாது. அது 100% உண்மை. ஓகேவா? இந்த 4 பேரில் இருந்து தான் யாராச்சும் பெஸ்ட் பர்ஃபார்மராக வருவாங்க. ஆல்ரெடி இந்த டீம், இந்த மாப் மாயாவிஸ் வந்து பெஸ்ட் டீமாக தேர்வு செய்யப்பட்டதுனால அவங்க எல்லாருமே தலை போட்டி போட போகிறதுனால அந்த டீமில் இருந்து யாராச்சும் ஒருத்தர் வருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். அப்படி அவங்க இல்லைன்னா சபரி இல்லாட்டி கனி, இந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் பெஸ்ட் பர்ஃபார்மராக வருவாங்க. ஓகேவா? இந்த சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் 2 பேருமே சாம்பார் ஸ்குவாட் தான். நமக்கு ப்ரோமோ பார்க்கும்போதே அப்பட்டமாக தெரியுது. ஒன்று சாண்ட்ராக்கு கொடுத்ததில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சாண்ட்ராக்கு தேவை, அது வேணும். சாண்ட்ராவுக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கணும். வார்த்தைகள் நிறையா தவறாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வீக்கெண்டு விஜய் சேதுபதி அதை அட்ரஸ் பண்ணணும், அவங்களுடைய கேமை மாற்றணும். அதை அவர் பண்ணுறாரான்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். சாண்ட்ரா அவர்களுடைய பேரை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. யாரெல்லாம் முக்கியமாக சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டீமுமே சொல்லுவாங்க. யார்? மாப் மாயாவிஸும் சொல்லுவாங்க அண்டு ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸும் சொல்லுவாங்க. தன்னுடைய டீமில் இருந்துக்கிட்டே ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கனி அவர்கள் சொல்லியிருக்காங்க சாண்ட்ராவுடைய பேரை. ஏன்னா நான் இந்த வர்ஸ்ட் டீம் அப்படிங்கிற இந்த பேட்சை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து சாண்ட்ரா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் திவ்யா பேரை சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் திவ்யா அவர்களுடைய பேரும் சொல்கிறாங்க. எதுக்காக திவ்யா பேரை சொல்கிறாங்கன்னு சீரியஸாக எனக்கு தெரில. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது திவ்யா வந்து அவங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் திவ்யா பேரை ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. மேபி சாம்பார் ஸ்குவாட் அப்படிங்கிறதுனாலே அவங்க பேரை சொல்லலாம். அண்டு கெமி கூட நடந்த ஒரு ஃபைட் இருக்கு இல்லையா, அந்த சாப்பாட்டு விஷயம், இந்த காரமாக சமைச்சிட்டேன் நீ சாப்பிடாத அப்படின்னு அவங்க சொன்னது கெமிக்கு இன்னமும் மனசுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக வீக்கெண்ட் வரைக்கும் அவங்க அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா காரம் ஒருத்தருக்கு அலர்ஜி, காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது காரமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் இதை எடுத்துக்காதீங்க உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு கன்சர்ன் தான். ஆனால் அந்த கன்சர்னே அவங்களுக்கு என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க அதை சொல்லலாம்? எனக்கு அலர்ஜியாகவே இருக்கட்டுமே, என்ன வேணாலும் இருக்கட்டுமே, காரம் நான் சாப்பிடாமே இருக்கட்டுமே, ஆனால் சமைச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கெமிக்கு இருக்குது. ஸோ கெமி அவர்கள் கண்டிப்பாக நம்ம திவ்யா பேரை வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிரஜன்லாம் அப்படி பிரஜன் சொல்கிறாரு, இன்னும் 2-3 பேர் வந்து திவ்யா பேரை சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் ஒன்றாவே ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும் பொழுதே தெரிகிறது. நேற்றுக்கு பூர்ணிமா வந்தப்போ உங்களுடைய எல்லோ இந்த வீட்டுக்குள்ளே யார் அப்படின்னு கேட்கும்போது சாண்ட்ரா ஒரு பக்கம் வந்து தன்னுடைய கணவரையும் திவ்யாவையும் சொன்னாங்க. அண்ட் திவ்யா வந்து சாண்ட்ராவை சொன்னாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. அந்த பாண்டோடையே 2 பேருமே ஜெயிலுக்கும் போக போகிறாங்க. இந்த ஷோவில் சாண்ட்ரா அவர்கள் எடுத்த அத்தனை நற்பேரும் இந்த ஒரு வாரத்தில் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆக்டிவிட்டீஸை தாண்டி வார்த்தைகள். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பெஸ்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் வந்து சூஸ் செய்ய போகிற அந்த ஒரு நேரம் நடக்க போகுது. என்னை கேட்டால் வியானாவுக்கு கொடுத்துருக்கலாம் வர்ஸ்ட் பர்ஃபார்மராக. ஏன்னா என்ன பண்ணுச்சு அது எஃப்ஜே பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்துச்சே தவிர்த்து ஒன்றும் பெருசாக பண்ணலை. பெஸ்ட் பர்ஃபார்மராக இங்கே யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா பார்வதிக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க நிறைய எஃபர்ட் போட்டாங்க, நம்ம நிஜமாக அதை பாராட்டணும். பட் இருந்தாலும் பார்ப்போம், அங்கே வந்து குரூப்பிசம் தான் ஜெயிக்கும். யாருக்கு போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது ஆரம்பிக்க போகுது. ஸோ லைவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ஒரு அப்டேட்டாக நம்ம பேசுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை? இப்போ இந்த நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.